அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைங்க மேடம். கல்யாணம் பண்ணதுல இருந்து மூணு நிறைய மூணு அவங்க பிரச்சனை. வீட்டில் போய் பேசினேன் மேடம். பேசி அவங்களும் வந்தாங்க, கை நனைச்சாங்க, எல்லாமே பண்ணிட்டு போயிட்டாங்க மேடம். அதுக்கப்புறம் டவுரி பிரச்சனை கொஞ்சம் வந்தது. டவுரி கேட்டாங்களா? ஆமாம், டவுரி நான் 15 சவரம் போடுறேங்க, அவங்க வந்து 25 சவரம் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னால் முடியாது அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறம் பாப்பாவுக்கு என்னன்னா, பையன் நல்ல பையன் இல்லை, ஒரு பொம்பளை கூட தொடர்பாக இருக்கான், அதனால் உனக்கு வேணாமா அந்த பையன்னு சொல்லி அங்கே வேலை பார்க்குறவங்க பொண்ணுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் பொண்ணு என்ன பண்ணிச்சு, இந்த மாதிரி இருக்குதாம்பா, வேணாப்பா, ஸ்டாப் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிச்சு. இல்லைம்மா விசாரிங்க அப்படின்னா அவங்க மாமா விட்டு விசாரித்தோம். அவங்க மாமா, தாய் மாமா வந்து போய் விசாரிச்சார், ஆஃபீஸில் போய் விசாரித்தா ஆமாங்க ஒரு பொண்ணு கூட அவன் தொடர்பாக இருக்கான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. கன்ஃபார்ம் வந்து என்ன பண்ணா, இவர் அவங்க மாமா என்ன சொன்னார், முதல்ல இருந்திருக்காமா, நானும் அவனை விசாரித்து திட்டினேன், என்னடா கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்குது, எதுக்கு இந்த மாதிரிலாம். இல்லை மாமா, இனிமேல் நான் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன், இனிமேல் ஒழுங்காக இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். இவரும் வந்து சொன்னார், என் உண்மைதாங்க, நீங்கள் சொன்னது உண்மைதான், ஆனால் இனிமேல் ஒழுங்காக இருப்பேன்னு சொல்லலாம் அப்படின்னு அவங்க மாமா சொன்னார். அதை வச்சு நான், எனக்கு அப்பவும் இது கிடையாது மேடம். ஆனால் பொண்ணுக்கிட்ட இவன் ஃபோனில் பேசி 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 பொண்ணை வந்து எனக்கு நீ தான் வேணும், உன்னை பார்த்துக்கிறேன், நீ அதை பண்ண இது பண்ண சொல்லி இப்படியே கவர் பண்ணிட்டான். பேர் என்னது? ராகினி மேடம்.